நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. பிரியமானவர்களே, நாம் எல்லாராலும் வாசிக்கப்படுகிற கிறிஸ்துவின் நிருபங்கள் என வேதம் கூறுகிறது. அதாவது உங்களது வாழ்க்கை பொதுமக்களிடம் மிகுந்த சத்தமாக பேசுகிறது. எனவே உங்கள் சாட்சி உங்கள் வாழ்க்கைக்கு எதிரானதாக இருந்தால் அதனால் எந்த பயனும் இருக்காது. ஏனெனில் மக்கள் வாசிப்பது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை காட்டிலும் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதையே. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை அல்ல, உண்மையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதையே ஜனங்கள் காண்கிறார்கள். நாம் ஒருவரை பற்றி அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லலாம். ஆனால் நாம் கூறுவதற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாததாக இருந்தால் அவரை பற்றி நாம் கூறிய வார்த்தைகளை விட அவருடைய வாழ்க்கையின் சாட்சியே அதிகமாக பேசும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 இயேசு கூறுகிறார், மனுஷர் உங்கள் நற்சாட்சிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று. பாருங்கள், வெளிச்சம் இருளை போக்குகிறதாய் பாதை காட்டுகிறதாய் இருக்கிறது. ஆகையால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஒவ்வொருவரும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் வாழும் வாழ்க்கை நமக்குள் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளார்ந்த நிலையை வெளியே பிரதிபலிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, காயின் பொல்லாங்கானால் உண்டாயிருக்கிறான் என்று. பாருங்கள், அவன் பொல்லாங்கானதையே பிரதிபலித்தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படும் நாம் உண்மையிலே உள்ளத்தில் கிறிஸ்துவை கொண்டுள்ளோமா? நம்முடைய ஜீவிதம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறதா? எச்சரிக்கை, மற்ற எல்லாரை காட்டிலும் நாம் அதிகம் கவனிக்கப்படுகிறோம். நம்முடைய செயல்கள், பேச்சுக்கள் என எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். உண்மையிலே கிறிஸ்து நம்மிலே இருப்பாரானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளதாக காணப்படும். எனவே உலக காரியங்களை களைந்து போட்டு கிறிஸ்துவை உள்ளத்திலே கொண்டவர்களாய் மற்றவர்கள் வாசிக்கிற நிருபங்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.